பாருங்கள், நம்ம ₹1 ஒரு தீப்பெட்டியாக வாங்கி ஈஸியாக கொளுத்திட்டு போயிடுறோம். அந்த ஒரு தீப்பெட்டிக்கு பின்னால் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு பாருங்கள். ஒரு மரத்தை அழகாக செதுக்கி அதை பாருங்கள் எடுத்து கொண்ட மிஷினில் வச்சு ஸ்லைஸ் பண்ணுறாங்க. ஸ்லைஸாக போகுது. ஸ்லைஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுபடியும் கொண்டு அடுத்த ப்ராசஸ் போகிறாங்க. அடுத்து கொண்டு அடுத்து அதை வந்து குச்சாக மாற்ற போகிறாங்க. அடுக்கி வைக்கிறாங்க வரிசையாக. அவ்வளோதான். மிஷினில் வெட்டி அந்த தீக்குச்சி வருது பாருங்கள். ஒரு தீக்குச்சி உருவாக எத்தனை பேரோட உழைப்பு எத்தனை நாள் ஆகுது பாருங்கள். நம்ம ₹1 ஒரு தீப்பெட்டி வாங்கி ஈஸியாக கொளுத்தி கீழே வேஸ்ட் ஆகிட்டு போயிடுறோம். பாருங்கள், அதை எடுத்து மறுபடியும் போட்டு சளிச்சு அடுத்து வந்து இப்போ மருந்து வைக்க போகிறாங்க. எல்லாமே மிஷின் ப்ராசஸ் தான். இருந்தாலும் அதுக்கு வந்து எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் மருந்து கொண்டு குச்சியில் வைக்க போகிறாங்க. அவ்வளோதான். எல்லாமே அவ்வளோதான். மிஷினில் வச்சாச்சு. அடுத்து அவ்வளோதான். நேரம் தீப்பெட்டி செய்ய போகுது குச்சியெல்லாம். அந்த அவ்வளோதான். ஒரு பெட்டிக்கு இத்தனை குச்சி எல்லாமே மிஷின்லேயே வந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ராசஸ்ஸு. அவ்வளோதான். பாக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். பேக்கிங் இனிமேல் பேக்கிங் ஆகிடுச்சு.